ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் சிறு பஞ்ச மூலம், அதாவது 5th ஸ்டாண்டர்ட்க்கு 3rd டேர்ம்க்குரிய ஃபர்ஸ்ட் லெசன் சிறு பஞ்ச மூலம் பார்க்கலாம். சிறு பஞ்ச மூலம் என்றதை யார் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா காரி யாசான். சொல்லுங்க பார்க்கலாம். காரி யாசான். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செய்யுள் பகுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க் வாங்கிறதுக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒழுங்காக வாழணும், எப்படி நெறிமுறையோட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் தமிழ் மொழி. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அந்த வாழ்க்கைக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்தை இந்த சிறு பஞ்ச மூலம் பாடல்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாங்களா? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை. சொல்லுங்க பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னோடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இது ஏதாச்சும் புரியுதுங்களா உங்களுக்கு? இது இலக்கிய வகையில் இருக்கு. ஓகேவா? அதனால இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம படிக்கணும். இது இலக்கியத்தை ஒரு வாட்டி நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. இதற்கான பொருள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இங்க பாருங்க. வனப்பு சொல் பொருள். வனப்புனா என்னமா செல்லக்குட்டீஸ்? அழகு. வனப்புனா என்னதுமா? அழகு. கண்ணோட்டம் இரக்கம். இரக்கம்னா நம்ம ஒருத்தர் மேல பரிவு காட்டுறது, அன்பு காட்டுறது. இத்துணை இவ்வளவு. வேந்தன் அரசன். வாட்டான் வருந்த மாட்டான். வாட்டான்னா என்ன அர்த்தம்? வருந்த மாட்டான். பண் இசை. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பாடல் பொருள். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். எப்பவுமே கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணுக்கு மை அழகு. பெண்களுடைய கண்ணுக்கு மை அழகா வச்சோன்னா அந்த கண்ணு பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். இருந்தாலும் கண்ணுக்கு இரக்கமா ஒருத்தரை நம்ம பார்க்கும் பொழுதே அவங்க மேல அப்படியே முறைக்காம கண்ணு அப்படியே உருட்டி உருட்டி பயம்புறுத்துற மாதிரி பார்க்கக்கூடாது. அவங்க பார்க்குற பார்வையிலேயே நம்ம எப்படி இருக்கும்? இரக்கத்தை கொடுக்கணும். அவங்க நல்ல பாதுகாப்பானவங்க, இவங்க கிட்ட போய் நின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வையே எப்படிப்பட்ட பார்வையா இருக்கணும்? இரக்கத்தோடைய பார்வையா இருக்கணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அப்படி இரக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் அந்த கண்ணுக்கு அது அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. காலுக்கு அழகு, பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இதுதான் செல்லக்குட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. எனக்கு கூட எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் ஒரு பொருள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டி தாங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க கிட்ட கொடுத்தா வாங்கிக்கிட்டு நம்ம நன்றின்னு சொல்லணும். ஓகேவா? அதை விட்டுட்டு எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை நீட்டி என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராச்சும் நம்மளுக்கு அன்பா கொடுத்தா, அதுவும் தெரியாதவங்க அன்பா கொடுத்தா நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. நம்ம வீட்லேயே நம்ம ரிலேஷனே யாராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி அவங்க உங்ககிட்ட ஒரு பொருளை நீட்டும் பொழுது அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கை நீட்டி வாங்கிக்கிட்டு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பிறரிடம் பொருள் வேண்டி எனக்கு அது தாங்க இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் என்ன பண்ணக்கூடாதான்? கால்கள் போய் நிற்க கூடாது. யாசகம்னு சொல்லுவாங்க. அதாவது பிச்சை கேட்கக்கூடாது. எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி செய்யணும். ஓகேவா? உழைச்சி நம்ம செஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உங்களுடைய அம்மா அப்பாலாம் அந்த அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. யார்கிட்டையும் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு அதை தாங்க இதை தேங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதுக்கப்புறமேட்டு ஆராய்ச்சிக்கு அழகு, இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு எது அழகு? கண்டிப்பா கடல்னா அதுல அலை இருக்கும். அலை ஏன் வருது? நிலவோட ஈர்ப்பு சக்தி பூமி மேலே படும் பொழுது அலை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக துல்லியமாக கணிச்சு கூறணும். அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. நீங்களும் பிற்காலத்தில் நல்லா படித்து நல்லா ஆராய்ச்சிலாம் செஞ்சு பல சாதனைகள் படைக்கணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இசைக்கு அழகு, அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல். இசைக்கு எது அழகு? நீங்கள் பாட்டு பாடினாலும் சரி, ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கற்றுக்குறவங்களா இருக்கலாம். அப்படி நீங்கள் கற்றுக்கும் பொழுது ஏனோ
தானோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தையுமே கற்றுக்க கூடாது. நீங்கள் பாடும் பொழுதோ அல்லது எதையாச்சும் வாசிக்கும் பொழுதோ அதை கேட்குறவங்க என்ன பண்ணணும், பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப இனிமையாக இருக்குது, மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் பாடுறதையோ நீங்கள் வாசிக்கிறதையோ பார்க்கும் பொழுது அந்த பாடல் வந்து எங்கள் மனசு கவலையெல்லாம் போக்கிருச்சு, ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இசை வந்து இருக்கணும். அதுதான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமானது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு நாட்டுக்கு அரசர் ஆகலாம். அதாவது அரசர்னா நம்ம டிவிலெலாம் காமிக்கிற மாதிரி இல்லை படிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கும், அதில் போய் உட்காருவோம், நம்மளுக்கு மணிமகுடம்லாம் வைப்பாங்க அப்படின்றது கிடையாது. இப்போ அரசர் யார், ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி, பிரதமர், அப்படி இல்லைன்னா ஐஏஎஸ், ஒரு ஊருக்கே ஐஏஎஸ் இருக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வந்து பிற்காலத்தில் வந்து பெரிய பெரிய பதவிகள்லாம் வகிக்கலாம். அப்போ நீங்கள் தான் அரசர். நீங்கள் வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படாதபடிக்கு, அவங்களுக்கு எந்த துன்பமே வராதபடிக்கு நீங்கள் வந்து அந்த மக்களை அரவணைச்சு பாதுகாத்து அவங்கள நல்வழிப்படுத்தணும். அந்த அரசன் வந்து அவங்க நாட்டு மக்களை துன்புறுத்தவே மாட்டான்ப்பா, எந்த கஷ்டமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் இல்லை, வேற நாட்டு மக்கள் வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்தியாவினுடைய மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லது நிறைய செய்யணும், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படிக்கு நீங்கள் வந்து பாடுபடணும், நிறைய நல்ல நல்ல திட்டங்களை வந்து உருவாக்கணும். அப்போ அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணணும், உங்களை பார்த்து அப்பா இந்தியாவோட பிரதமர் வந்து சூப்பராக ஆட்சி நடத்துகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அரசனுக்கு அழகு எதுமா, தன்னுடைய நாட்டு மக்களை வந்து அவன் வருத்தவே மாட்டான், அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படியாக அந்த அரசன் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா செல்ல குட்டீஸ், இந்த 4 வரியுடைய பொருள், அதாவது 1, 2, 3, 4 வரி தான் இருக்குது. இந்த 4 வரியில் இந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையான சூப்பரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கண்ணுக்கு இரக்கத்தோட பார்க்கறது தான் அழகு. அடுத்தது காலுக்கு எது அழகுன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையும் போயிட்டு பொருள் வேண்டி கால் வந்து செல்லவே கூடாது, அதுதான் வந்து காலுக்கு அழகு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சிக்கு எது அழகு, இது இதனால தான் வந்தது அப்படின்னு உறுதிப்படக்கூடுறது ஆராய்ச்சிக்கு அழகு. அதுக்கப்புறம் இசை வந்து அதனை கேட்குறவங்க ரொம்ப இனிமை அப்படின்னு சொல்லும்படியாக இசை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைசியாக வந்து பெரிய விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு நாட்டுடைய அரசன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டு மக்களை வருத்த மாட்டான், அதாவது துன்பப்படுத்தவே மாட்டான். அந்த நாட்டு மக்கள்லாம் அவனுடைய ஆட்சியில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப நிறைவாக வாழறாங்க அப்படின்ட்டு பிறர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ உயரிய கருத்துக்கள்லாம் இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க செல்ல குட்டீஸ். இதிலிருந்து கேள்விகள் வரும்பொழுது நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், நூல் குறிப்பு. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து இந்த சிறு பஞ்சமூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்லக்குட்டியில் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் எது, சிறு பஞ்சமூலம். கண்டகத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 மூலிகையுமே எதை போக்குதா, மனிதனுடைய உடல் நோயை போக்குது. ஆனால் இந்த சிறு பஞ்ச மூலத்தில் இருக்க 5 கருத்துக்களும் மனுஷனோட மனநோயை வந்து போக்கி அவனை சூப்பரான ஒரு மனுஷனை ஆக்கிடுது. அதனால தான் இதுக்கு சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ், நல்லா இந்த பாடலை புரிஞ்சுக்குங்க, பொருளை புரிஞ்சுக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம், இதற்கான கேள்வி பதில்கள்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.